தினமும் 15 நிமிடம் போதும் 2 வருடத்தில் பணக்காரனாகலாம். இந்த 15 நிமிட பழக்கத்தை தொடங்க உங்களுக்கு பணம் தேவையா? செல்வங்களை வளர்க்க 15 நிமிடங்களில் நீங்கள் உண்மையில் என்ன செய்ய முடியும்? சோ அதைத்தான் இந்த வீடியோல நான் சொல்ல போறேன். வீடியோவை முழுமையா பாருங்க. நீங்க முழுமையா பார்த்தீங்க அப்படின்னா செல்வத்தை வளர்க்க தினமும் 15 நிமிடங்கள் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. பெரிய பெரிய பணக்காரர்கள் இந்த 15 நிமிடங்களை எப்படி பயன்படுத்துறாங்க அப்படின்னு இந்த வீடியோ பாக்குறது மூலமா தெரிஞ்சுக்கலாம். ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்னோட நண்பர் ஒருத்தங்க நான் சந்திச்சேங்க. சந்திக்கும் போது அவங்க பல வருஷத்துக்கு முன்னாடி பணத்துக்காக ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதாவது ஒருவேளை சாப்பாட்டு கூட அவங்க கஷ்டப்பட்டாங்க. ஆனா நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே மீட் பண்ணேங்க. மீட் பண்ணும்போது அவங்க நல்ல பணக்காரங்களா இருந்தாங்க. அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்தையும் நான் உங்களுக்காக ஷேர் பண்ண போறேங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வாரீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் மணி சம்பந்தப்பட்ட வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரும். நம்ம வாரம் மணி ரிலேட்டடான வீடியோ தாங்க போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாம பணக்காரன் ஆகணும் அப்படின்னா நம்ம சக்சஸ்ஃபுல் பீப்புளை நம்ம படிக்கணுங்க. சக்சஸ்ஃபுல் பீப்புளை நம்ம படிச்சாலோ அவங்கள பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலோ நம்மளால பணக்காரன் ஆக முடியுங்க. சக்சஸ் அப்படிங்கிறது ஒவ்வொரு துறையிலும் ஒவ்வொரு மாதிரி இருக்குங்க. ஸோ விளையாட்டு துறையை எடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு நிறைய பதக்கங்கள் கிடைச்சிச்சு அப்படின்னா அது அவங்களுக்கு சக்சஸ். இப்ப சினிமா துறையை எடுத்தோம் அப்படின்னா சினிமாவில் வந்து நிறைய அவங்களுக்கு பட வாய்ப்புகள் கிடைச்சிச்சு அப்படின்னா அது வந்து அவங்களுக்கு சக்சஸ்ஃபுல். ரிச் அண்ட் சக்சஸ்ஃபுல் பீப்புள் அப்படின்னா யாருன்னா நம்ம சொல்றது ரத்தன் டாடா, அம்பானி, பில்கேட்ஸ், இலான் மஸ்க், வாரன் பஃபட். சோ இவங்களை தான் நம்மளுக்கு ஞாபகம் வரும். அதாவது இவங்க ரிச் அண்ட் சக்சஸ்ஃபுல் பீப்புள். இவங்களோட இன்டர்வியூ ஸ்டோரி எல்லாம் நம்ம கேட்டோம் அப்படின்னா பயங்கர இன்ஸ்பைரிங்கா இருக்கும். நம்ம எல்லாம் வெறும் ஜீரோ அப்படின்னு தோணும். இவங்க எல்லாருமே ஜீரோல இருந்து ஹீரோ ஆனவங்க. நாமளும் சக்சஸ்ஃபுல் ஆகணும் அப்படின்னா சக்சஸ்ஃபுல் பீப்புளை படிக்கணுங்க. அவங்க எப்படி சக்சஸ்ஃபுல் ஆனாங்க, அவங்கள மாதிரி நம்மளும் சக்சஸ்ஃபுல் ஆக முடியுமா அப்படின்னு கேட்டா கட்டாயமா முடியுங்க. அவங்களுக்கும் நம்மளுக்கும் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்குங்க. ஒரு சின்ன கேப் இருக்கு. அந்த கேப்பை நம்ம ஃபில் பண்ணணும் அப்படின்னா நம்மளும் பணக்காரங்களாக முடியுங்க. கேப் என்ன அப்படின்னா நம்மளோட ஹேபிட்ஸ் தாங்க. அந்த ஹேபிட்ஸை நம்ம கரெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளும் ரிச் அண்ட் சக்சஸ்ஃபுல் பீப்புள் ஆகலாங்க. இப்போ நீங்க டெய்லி சாக்லேட் வாங்கி சாப்பிடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க டெய்லி சாக்லேட் வாங்கி சாப்பிடுறது உங்களோட ஹேபிட்டா மாறிடுது. ஸோ அந்த கேப்பை நம்ம ஃபில் பண்ணணும் அப்படின்னா நீங்க சாக்லேட் சாப்பிட்ற அந்த டைம்ல நீங்க ஏதாச்சும் ஃப்ரூட்ஸ் நீங்க வாங்கி சாப்பிட்டீங்க அப்படின்னா அந்த கேப்பை வந்து நம்ம ஃபில் பண்ணலாம். ஒரு கட்டத்துல நீங்க அந்த சாக்லேட் சாப்பிட்றதவே மறந்துடுவீங்க. ஒரு பழக்கத்தை தொடர்ந்து பண்ணும்போது அது நம்மளுக்கு ரொட்டீனா மாறும். பணத்தை நம்ம கிட்ட ஈர்க்க நம்மளுக்கு என்ன தேவையான விஷயம் அப்படின்னா நம்மளோட ஹேபிட்ஸ் தாங்க. நாம நம்மளுடைய ஹேபிட்ஸை மாத்தினோம் அப்படின்னா நம்ம வெற்றியாளரா ஆகலாங்க. பணக்காரங்க ஆகுறதுக்கான ஒரு 5 ஹேபிட்ஸை பத்தி நான் இப்ப சொல்ல போறேங்க. முதல் விஷயம் என்ன அப்படின்னா சிம்பிள் மார்னிங் ரொட்டீன். பெரிய பெரிய வெற்றியாளர்கள்லாம் காலையிலே அவங்களுக்கு எழும்புற பழக்கம் இருக்குங்க. நம்மளுக்கு காலையில ஒரு 5 மணிக்கு நம்ம எழும்பணும் அப்படின்னா நம்ம 5 மணிக்கு அலாரம் வைப்போம். 5 மணி அடிச்சிச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், இன்னும் ஒரு 10 நிமிஷம் நம்ம தூங்கலாமே அப்படின்னு அந்த அலாரத்தை ஆஃப் பண்ணிட்டு 10 நிமிஷம் அப்படின்னு நினைப்போம். ஆனா அது அரை மணிக்கூர் ஆயிரும். சோ அப்பவே நம்மளோட சோம்பேறித்தனம் வந்து தொடங்கிருதுங்க. சோ ஃபர்ஸ்ட் எல்லாம் அலாரத்துக்கான கிளாக் வாங்கி வைப்பாங்க. ஆனா இப்பமெல்லாம் மொபைல்ல எல்லாருமே அலாரம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எழும்புன உடனேயே மொபைல் எடுக்கிற ஹேபிட்ஸ் வந்து எல்லாருக்குமே ஆயிடுச்சுங்க. வெற்றியாளர்கள் எல்லாருமே காலையில எழும்புன உடனேயே அவங்க பாக்குறது நியூஸ் பேப்பர் தாங்க. அந்த நியூஸ் பேப்பர் பாக்குறது மூலமா அவங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து அவங்க வந்து படிக்கிறாங்க. அதாவது நியூஸ் பேப்பர் படிக்கிறது மூலமா நிறைய விஷயங்கள் வந்து அவங்களோட மைண்ட்ல போய் ஸ்டோர் ஆகுதுங்க. டெய்லி அவங்க நியூஸ் பேப்பர் வாசிக்கிறதுனால நிறைய விஷயங்கள் அவங்க வந்து கத்துக்கிறாங்கங்க. சோ அதிகாலை டைம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. சோ நம்ம எப்பவுமே அதிகாலையில எந்திரிச்சோம் அப்படின்னா நம்ம ஒரு 10-15 நிமிஷம் நம்ம வந்து ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணணுங்க. ப்ரேயர் அப்படின்னா இப்போ உங்களுக்கு பிடிச்ச எந்த தெய்வமா இருந்தாலும் நீங்க வந்து காலையில ஒரு 10-15 நிமிஷம் நம்ம ப்ரேயர் பண்ணலாங்க. அது யாருக்கெல்லாம் நீங்க நன்றி சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்குலாம் நீங்க நன்றி சொல்லணுங்க. உங்களுக்கு கடவுள் கொடுத்த உங்களோட அப்பா அம்மாவா இருக்கலாம், அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லணும். இருக்கிற வீட்டுக்கு ஒரு நன்றி சொல்லணும். குழந்தைங்களுக்காக ஒரு நன்றி சொல்லணும். சோ காலையிலே தேங்க்யூ அப்படிங்கிற ஒரு வார்த்தை நீங்க சொல்றது மூலமா நம்மளுக்கு 3 வேளை சாப்பிடுறதுக்கு சாப்பாடு இருக்கும். பேரண்ட்ஸ் இருக்காங்க, பிள்ளைங்க இருக்காங்க. நீங்க எதுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்றீங்களோ அதாவது இந்த விஷயம் ஒரு சிலவங்களுக்கு பெரிய கனவாவே இருக்குங்க. சோ அதுக்குதான் காலையில எழும்புன உடனே ஒரு 10-15 நிமிஷம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு டைம்ங்க. சோ அப்ப வந்து நீங்க நன்றி சொன்னீங்க அப்படின்னா சோ உங்கள்ட்ட இருக்க விஷயங்கள் நிறைய பேர்ட்ட இருக்காது. நிறைய பேரு உங்களை மாதிரி அதிர்ஷ்டசாலியா இருக்க மாட்டாங்க. காலையில எழுந்த உடனே உங்களுக்கு நிறைய கவலைகள் கஷ்டங்கள் இருந்துச்சு அப்படின்னா நீங்க வீட்டை விட்டு வெளியில வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களை விட பல பிரச்சனைகள் இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்போ உங்களோட பிரச்சனை வந்து பெரிய பிரச்சனை இல்ல அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். உங்களை தாங்குற இந்த பிரபஞ்சத்துக்கு நீங்க நன்றி சொல்லுங்க. வெற்றியாளரா ஆகணும் அப்படின்னா அந்த தேங்க்யூ அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க.
2வது விஷயம் என்ன அப்படின்னா கவனம்ங்க. நாம எப்பவுமே ஒரே விஷயத்துல நம்ம கவனம் செலுத்தணுங்க. இப்ப நம்ம ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, அந்த வேலையில மட்டும் தான் நம்ம கவனம் செலுத்தணும். இப்போ நீங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்ப நீங்க சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. சாப்பிடும்போதே எல்லாத்துக்கும் மொபைல் பார்க்கிறதோ, இல்ல நியூஸ் பேப்பர் வாசிச்சுக்கிட்டோ நீங்க சாப்பிட்டுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா, நீங்க என்ன சாப்பிடுறீங்க, எவ்வளவு சாப்பிடுறீங்க அப்படின்னு கூட உங்களுக்கு தெரியாது. உடல் சார்ந்த பல பிரச்சனைகளுக்கு வந்து அது வழிவகுக்கும். ஒரு பிசினஸ் பண்றீங்க அப்படின்னா, பிசினஸ்ல மட்டும் நீங்க கவனம் செலுத்துறீங்க அப்படின்னா, நீங்க ஒரே இடத்துல கவனம் செலுத்தும் போது உடல் மனம் 2 ஒத்துப்போகும். சோ அதிக ஆற்றல அந்த வேலையில உங்களால செலுத்த முடியும். சோ அதனால உங்களால பணத்தை பெருக்க முடியும். 3வது விஷயம் என்ன அப்படி தேவையானவற்றின் மீது கவனம். ஒரு வேலை உங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்னா அந்த வேலையில மட்டும் நீங்க கவனம் செலுத்தணும். எனக்கு அந்த வேலை தெரியும் இந்த வேலை தெரியும் அப்படின்னு எல்லா வேலையிலும் கவனம் செலுத்தும் போது ஒரே பாதையில நடக்கிறவங்க மட்டும்தான் அவங்களோட இலக்கை வந்து அவங்க அடையிறாங்க. ஒரு சிலவங்க அங்க இங்கும் தாவுவாங்க. கடைசி வரைக்கும் அவங்களோட இலக்கை வந்து அவங்க அடையவே முடியாது. எதை செய்தால் கூடுதல் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த வேலையை மட்டும் செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுதான் உங்களோட செல்வத்தை வந்து சேர்க்கிறது. எந்த வேலை செய்தால் உங்களால கூடுதல் சம்பாதிக்க முடியுமோ அந்த வேலையை மட்டும் செய்யணும். அடுத்த விஷயம் என்னன்னா நேர மேலாண்மை. நேரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நாட்களுமே நம்மளுக்கு திரும்பி வராத ஒண்ணுங்க. அடுத்த நாள் என்ன வேலை பார்க்கணும் அப்படின்னு நீங்க நாளே ஒரு 10-15 நிமிஷம் உட்கார்ந்து என்னென்ன வேலை நாளைக்கு நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு நோட்ல எழுதுங்க. சோ நம்ம எழுதின வேலையில எது முக்கியமான வேலையோ அதை ஃபர்ஸ்ட் முடிங்க. ஒவ்வொரு நாளுமே நீங்க ரொட்டீனா அப்படி எழுதி முக்கியமான வேலையை நீங்க ஃபர்ஸ்டே முடிச்சீங்க அப்படின்னா அது உங்களோட ஹேபிட்ஸாவே மாறிடும். நம்ம நேரத்தை புடுங்கி சாப்பிடுறதுக்கு ஏராளமான விஷயங்கள் இருக்குங்க. சினிமா பாக்குறது, இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் பாக்குறது. சோ நீங்க செலவிடுற ஒவ்வொரு நேரமும் அது மற்றவங்களுக்கு அது பணமா கன்வெர்ட் ஆகுது. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா ஏற்றுக்கொள்ற பக்குவம் நம்மளுக்கு இருக்கணுங்க. இப்போ நீங்க ஒரு எக்ஸாம் எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த எக்ஸாம்ல நீங்க பாஸ் ஆயிட்டீங்க அப்படின்னா அது வந்து சக்சஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். சில டைம்ல நீங்க அது ஃபெயில் ஆனீங்க அப்படின்னா அது தோல்வி ஆயிட்டோம் அப்படின்னு தப்பா நினைக்கிறீங்க. அது வந்து ஒரு அனுபவம். அடுத்த டைம் நீங்க எக்ஸாம் எழுதும் போது கரெக்டா எழுதுவீங்க. சோ நம்ம ஒரு பிசினஸ் பண்ணாலும் ஒரு வேலையில நம்ம கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே நம்மளுக்கு ஏதாச்சும் தோல்வி வந்துச்சு அப்படின்னா அந்த தோல்வியை கண்டு எப்பவுமே நம்ம பயப்படக்கூடாதுங்க. தோல்வி ஆயிட்டோம் அப்படின்னா அதை ஒரு அனுபவமா எடுத்துக்கிட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம மூவ் பண்ண பார்க்கணும். எல்லா சக்சஸ்ஃபுல் பீப்புளும் ஒரு தோல்வி அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த அனுபவம் மூலமா தான் எல்லாருமே சக்சஸ் ஆனவங்களா இருக்காங்க. சில சிந்தனைகள் உங்களுக்கு தெளிவாகணும் அப்படின்னா நீங்க காலையில ஒரு 15 நிமிஷம் நீங்க தனியா நடந்தீங்க அப்படின்னா பல சிந்தனைகள் உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். சோ அந்த டே செய்யற வேலைகள் உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா எதையுமே எதிர்பார்க்காம நம்ம வேலை செய்யணுங்க. சோ காலையில வீட்டுல ஹெல்ப் பண்றது, ஒய்ஃபுக்கு ஹெல்ப் பண்றது, பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போனாங்க அப்படின்னா ஒரு சின்ன சின்ன ஹெல்ப் பண்றது எல்லாமே உங்களுக்கு சந்தோஷத்தை தருங்க. சிலவங்க எப்பவுமே அமைதியா இருப்பாங்க. அவங்களுக்குள்ள பல சிந்தனைகள் ஓடிக்கிட்டு இருக்கும். எல்லாரு கூடயும் ஃப்ரீயா பேசுங்க. பெரியவங்க கூட பேசுங்க. பெரியவங்க கூட பேசும்போது அவங்களோட அனுபவத்தை சொல்லுவாங்க. ஒரு வகையில அவங்க சொல்ற அனுபவங்கள் வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ குழந்தைங்க கூட விளையாடுறது, சோ இப்படிப்பட்ட விஷயங்கள் வந்து உங்களோட மனநிலையை மாற்றுங்க. சில ஆட்கள் பணக்காரங்க அப்படின்னாலே தப்பானவங்க அப்படின்னு ஒரு மனநிலை இருக்கும். அந்த மனநிலையை நம்ம மாற்றணுங்க. இல்லாதவங்களுக்கு நிறைய கொடுக்கணும் அப்படின்னு நினைங்க. சோ அப்பதான் பணம் தானாக உங்ககிட்ட வரும். நான் சொல்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க டெய்லி லைஃப்ல நீங்க பயன்படுத்தினீங்க அப்படின்னா கட்டாயமா நீங்க வருங்காலத்துல நீங்க பணக்காரங்களா இருப்பீங்க. ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பெரிய பணக்காரங்க ஆகணும்னா ஒரு சில விஷயங்கள் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணுங்க. சோ அந்த வீடியோ நம்மளோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு. மறக்காம கிளிக் பண்ணி பாருங்க.